பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். நம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு நினைவூட்டல். இது ஒரு சலஃபி சகோதரரின் பதிவு. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே அனைத்து புகழும் நன்றியும் ஆகும். இறுதி தூதரான மனித குலத்தின் தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உண்டாகட்டும். மேலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நபி தோழர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றுபவர்கள் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, என்னுடைய வீட்டில் இருக்கும் படுக்கையை விட உயர்தரமான வசதியான ஒரு மெத்தையில் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு அருளினான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி கூறியவனாக, அவனுடைய மக்ஃபிரத்தை தேடியவனாக கண்ணீரோடு என் நினைவுக்கு வந்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய உயிரினும் மேலான அன்பிற்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையை நினைவு கூர்ந்தேன், கண்ணீர் வடித்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆடையை நினைவு கூர்ந்தேன், கண்ணீர் வடித்தேன். இந்த துன்யா, இவ்வுலகம் என்பது மூமின்களின் சிறைச்சாலை, காஃபிர்களின் சொர்க்க பூமி என்று நபிமொழியை நினைவு கூர்ந்தேன், கண்ணீர் வடித்தேன். வசதியான படுக்கை, ஆடை, சுவை மிகுந்த அதிகமான உணவு ஆகியவை சிறையில் கிடைக்காது. இவ்வுலகில் அல்லாஹ் நமக்கு இந்த வசதிகளை எளிதாக்கி வைத்திருக்கின்றான் என்றால் அது நம்மை சோதிப்பதற்கே என்று புரிந்து கொள்வர்கள்தான் அறிவாளிகள். நம்முடைய முன்மாதிரியாகிய சலஃபு சாலிஹீன்களின் பாதையை தேர்ந்தெடுத்த சலஃபிகளை, இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் ஹலாலான முறையில்தான் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகையால் இதை அனுபவிப்பதில் என்ன தவறு என்று கூறும் ஏக்கவாதிகளின் வழிமுறையை கைவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் உண்மையாக நடந்து கொள்வோம். தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் நமக்கு அருளிய ஹலாலானவைகளை பற்றி தான் கேள்வி எழுப்புவான். இந்த நபிமொழிக்கு ஏற்ப அல்லாஹ்வை பயந்து நபி வழியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து மக்களை அதன்பால் அழைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஷேக் எஹியா ஜைலானி, ஷேக் முஹம்மது ஜயித் ரஸ்லான் அல் மிஸ்ரி போன்றவர்களின் எளிமையான வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தந்திருக்கின்றான். அதே போல் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சக்தியையும் பொறுப்பையும் உணர்ந்து அயராமல் மாணவர்களுக்காக பாடங்களையும் பல உதவிகளையும் செய்து கொண்டு நீளமான கல்வி சபையில் அமர்ந்து அதே சபையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு இந்த தூய்மையான மார்க்க கல்வியை பரப்புவதற்காக மீண்டும் அதே அமர்வை தொடர்ந்து நடத்தக்கூடிய பல அறிஞர் பெருமக்களை உலகெங்கிலும், குறிப்பாக சவுதி அரேபியாவில் உள்ள பல நகரங்களில் நம்மால் காண முடியும். அதே போல் நமக்கு முன் சென்ற இமாம் அல்பானி, இமாம் முக்பில் போன்றவர்களின் எளிமையான தியாகம் நிறைந்த வாழ்க்கையும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் வாழும் காலத்திலேயே நமக்கான முன்மாதிரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி தந்ததற்காக நன்றியுடனும் உறுதியுடனும் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்று ஈமானின் வரைவிலக்கணத்திற்கு ஏற்ப இந்த துனியாவின் சுகங்களுக்கு மயங்கி விடாமல் இருக்க நான் கண்ணீருடன் நினைவு கூர்ந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும், மூமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்தருள்வானாக.